கைஸ் இப்போ நான் வந்துட்டு ஒரு பக்கம் வந்து வண்டி நிறுத்தி இப்போ சாப்பிட்லான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்துட்டு நேற்று நைட் வந்து குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள் நாங்கள் என்னென்ன குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னா வந்துட்டு புளி சாப்பாடு, அப்புறம் வந்து சப்பாத்தி, தக்காளி சாஸ் இதை நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ எல்லோரும் நாங்கள் சாப்பிட போகிறோம். மணி இப்போ பார்த்திங்கன்னா வந்து 10 மணி ஆகுது. இப்போ நாங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு வந்தோம். அந்த கோயிலில் வந்து நாங்கள் வந்து ஒரு 1 மணிக்காட்ட வந்து அந்த கோயில் வர சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டு வந்து அதுக்கடையில் நம்ம வந்து இந்த ஃபால்ஸ்லாம் இருக்குது, அங்கெல்லாம் நம்ம போக போகிறோம். அங்கெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். சரி வாங்க போகலாம். சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ஒன்று போதும், ஒன்று போதும் அவனுக்கு. ஏன்னா அவன் வந்து என்ன பண்ணினா அப்பளே ஒரு 2 சப்பாத்தி வந்து அமுக்கிட்டு தான் வந்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சரி ஓகே போதும்டா. எனக்கு நன்றி, மிக்க நன்றி. இவ்வளோலாம் சாப்பிட முடியாது. நம்ம இதை கொஞ்சம் எடுத்துக்கோங்கம்மா. இந்த சாப்பாட்டை கொஞ்சமாக எடுங்க. நல்லா இருக்கும். இதெல்லாம் எடுத்துக்கிது நல்லா இருந்துச்சு, அதை எடுத்தேன். காய்ஸ் நாங்கள் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஒரு சூப்பரான ஒரு இடம் அப்படின்னு நினச்சி நாங்கள் ஒன்று போயிட்டுருக்கோம். திராட்சை தோட்டம் அப்படின்னு ஒன்று. இங்கே வந்து கொஞ்சம் ஃபேமஸான இடமாம்மா அது. அங்கே நம்ம வந்து ரியலாகவே வந்து நம்ம அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே நடந்து போய் அந்த திராட்சையை வந்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அதை வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து இன்னொரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நல்லா இருக்குன்னு நினைக்கிறியா? பார்த்தா தான் தெரியும். நல்லா மட்டும் இல்லைன்னா ஒருத்தன் குலவெறி ஆயிடுவான். ஏன்னா நான் தான் இந்த ஐடியாவே கொடுத்தேன். ஆக்சுவலாக ஜெமினியில் வந்து போட்டு பார்த்தாலும் அது சொல்லிச்சு இந்த இடம்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லிச்சு. ஸோ அதனால் அந்த ரூட் வழியாக நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கிறோம். சரி நாங்கள் போயிட்டு நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லலாம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடம்லாம் வந்து சுற்றி நேராக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக மலையாக இருக்குது. அதான் அந்த மேகமூட்டத்தோட நிகழ் வந்து இந்த மலையில் தெரியுது பார்த்தீங்களா? அது மாதிரி அந்த தெரியுதா? ஆமா. ஆனா ஏன் இந்த மலையிலலாம் எந்த சாமி கோயிலுமே இல்லை? அதெல்லாம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. தொடர்ச்சியா மக்களே, இப்போ நம்ம வந்துட்டு திராட்சை தோட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி என்னை சுற்றி எல்லாமே வந்து திராட்சைகளாக தான் இருக்குது. எங்கே தான் திராட்சை? அந்த பக்கம் காஞ்சி போயிருக்கு, இந்த பக்கம் தான் வந்து எல்லா திராட்சைகள் இருக்கிறது. உங்களுக்கு திராட்சைகள் காட்டுறது. திராட்சைகள் ஒரு லைட்டு. திராட்சை தோட்டம். ஆனால் வெயில் போட்டு பொழக்கு. மசார் கிரேப்ஸ் திராட்சைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எடுத்து பச்சை திராட்சை மக்களே, இது பாருங்க ஃபுல்லாக வந்து பச்சை திராட்சைலாம் இருக்குது. நம்ம வந்து பச்சை திராட்சை வந்து இந்த டைப்பு இங்கே பாருங்க தான் ரவுண்டாக இருக்குது. பச்சை திராட்சை தான் அது வந்து 50 ரூபா டிக்கெட் தாங்க நம்மளுக்கு ஃப்ரீ. ஏன் அவங்க 50 ரூபா டிக்கெட்டில் என்ன இருக்குது? இப்போ நம்ம பார்த்தது வந்து திராட்சை தோட்டம் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு, ஃபுல்லாக திராட்சை தோட்டமாக இருக்குது. நம்ம வந்து அதுக்கு மேலே வியூ பாயிண்ட் வந்து வீடியோ எடுத்துருக்கோம். கைஸ் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து பழுத்த திராட்சைகள். இப்போ வந்து நம்ம பச்சை திராட்சையை பார்த்தோம், இது வந்து பழுத்த திராட்சைகள் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள். இதெல்லாம் வந்து பழுத்த திராட்சைகள்.
சூப்பராக இருக்குது பாருங்க, வேற லெவலில் இருக்கா. பறிச்சுனா வந்து 500 ஃபைன் ஆகும். ஸோ அதனால் ஒரு திராட்சை பழத்தை கூட பறிக்கக்கூடாது. அவங்க போட்டோ எடுக்கிறான், 8% தான். போட்டோ எடுத்து போடு. எங்கள் நம்ம 4 பேருக்கு சேர்ந்துடுறான். அது வேணா குடிக்கலாம். அது இல்லாமல் காய்ச்சி போய் வாங்கலாம். இல்லை, இந்த திராட்சை தோட்டத்தில் வந்து நாங்கள் உட்காந்துருக்கோம். இது ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நாங்கள் இப்போ வந்து ஃபோட்டோ எடுக்க வேண்டிய டைமு. ஸோ அதனால் நாங்கள் ஒரு 10 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறமா நான் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே வந்து நான் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டேன். எப்படி இருக்குது திராட்சை தோட்டம்? ஆனால் கொஞ்சம் வெயில் தான் அதிகமாக இருக்குது. வெயில் இல்லாமல் ஜில்லுன்னு இருந்தால் இல்லை நல்லா இருக்கும். நம்ம வந்து சாயங்காலம் ஒரு 4 மணிக்காட்ட வந்தால் கரெக்டாக இருக்குமா? இல்லை, மழை காலத்தில் வந்தால் நல்லா இருக்கும். மழை காலத்தில் வந்து திராட்சை தோட்டத்தோட பாம்பு தோட்டத்தையும் பிரச்சனை இல்லை. பாருங்க மக்களே அங்கே பாருங்க, மொத்தம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தால் அவங்க வந்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து சொல்லி அவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கான வேலையை வந்து அவன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்கே பாருங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எத்தனை ஃபோட்டோ எடுக்கிறான்னு தெரியல. தலைமுறை ஒரு 500 பணம் வாங்கிட்டு வந்தாலும் பரவாயில்ல. இங்கே ஒரு 3 ஃபோனை கொடுத்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. 2வது ஃபோனு குஞ்சு வேலை. இன்னும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் மாதிரி எடுத்துட்டு இருக்கிறான். கீழே குஞ்செல்லாம் எடுத்துட்டு இருக்கிறான். வரது பாருங்க, அங்கே பாருங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன். எங்கே போனாலும் அப்புறம் பணம் வாங்கினியா? 700 பணம் வாங்கினியா? இல்லை, நான் சேவை செஞ்சு கொடுத்துருக்கேன். சேவையா? நான் இதே மாதிரி தான் ஒரு தடவை ஊட்டி போனேன். அப்பவும் என்னை இந்த மாதிரி எடுத்து நிற்க வச்சு போட்டோ எடுக்க விட்டுட்டாங்க. பாலக்காடு. ஆமாம், பாலக்காடு போனப்போ இப்படி தான் பண்ணாங்க. ஏய் இந்தாடா என்னை எடுக்கிறாடா, என்னை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. திராட்சை தோட்டம் வந்து மாதிரி நம்மளை வந்து உள்ளே இழுத்திட்டே இருக்குது. வெளியே போக மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா மண்டையில் இடிக்குது. அதனால் அது நல்லா இருக்குது. இந்த திராட்சை தோட்டம் வர இங்கே ஒரு இடி, இங்கே ஒரு இடி, இடிச்சிடிச்சு வரதில்ல, அது ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி சுற்றி திராட்சை தான். பாய் பாய் திராட்சை தோட்டம். ஓகேவா? ஓகே. வேற என்னடா இது? காசு வாங்கிருக்கு திராட்சை. சரிதான் போகலாம்.